வடகொரியாவிடம் 2000 கிலோ யுரேனியம் இருப்பதாகவும் அதை வைத்து 47 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் எனவும் தென்கொரியா குற்றம் சாட்டி இருக்கிறது. என்ன விவரம் என பார்க்கலாம். வடகொரியா மொத்தம் 4 யுரேனியம் செறிவூட்டல் நிலையங்களை இயக்கி வருவதாக தென்கொரிய உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பியோங்யாங்கிலிருந்து வடக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யோங்பியோனில் உள்ள தளம் உட்பட 4 நிலையங்களில் யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகள் தினமும் இயங்கி வருவதாகவும் வடகொரியாவின் அணுசக்தி திட்டத்தை நிறுத்த வேண்டியதன் அவசரத்தை வலியுறுத்தியும் தென்கொரியாவின் அமைச்சர் சுங் டோங் யங் பேசியிருக்கிறார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது நாட்டின் அணு ஆயுத திட்டத்தை விரைவாக விரிவுபடுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆயுதங்களை ஒருபோதும் பேச்சுவார்த்தை புள்ளியாக மாற்ற மாட்டேன் என்று சமீபத்தில் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடகொரியா 2000 கிலோகிராம் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருப்பதாக மதிப்பீட்டை உளவுத்துறையின் தரவு அடிப்படையில் கூறப்பட்டது என்று சுங் கூறியிருந்தார். 2018ஆம் ஆண்டில் யோங்பியோன் வளாகத்தை முன்னர் பார்வையிட்ட அணு இயற்பியலாளர் சீக்ஃப்ரைட் ஹெக்கர் உட்பட ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக அறிஞர்கள் வடகொரியாவில் சுமார் 250 முதல் 500 கிலோகிராம் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாகவும் இது 25 முதல் 30 அணு சாதனங்களுக்கு போதுமானது என்றும் கூறினர். அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அல்லது புளுட்டோனியத்தை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும். மேலும் வடகொரியா யோங்பியோனில் இரண்டையும் உற்பத்தி செய்யும் வசதிகளை கொண்டுள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது. கடந்த ஆண்டு வடகொரியா யுரேனியம் செறிவூட்டல் வசதி என்று கூறப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டது. புகைப்படங்களில் உள்ள இடம் மற்றும் பிற விவரங்கள் தெரியவில்லை. முன்னதாக 2006ஆம் ஆண்டு தனது முதல் அணு ஆயுத சோதனையை நடத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் கடுமையான தடைகளுக்கு உள்ளாக்கியுள்ள வடகொரியா அதன் செறிவூட்டல் ஆலைகள் பற்றிய விவரங்களை ஒருபோதும் பகிரங்கமாக வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.